நீ நின்ன அளவுக்கு உன் பேரு மனசுல நிக்கவே மாட்டேங்குது. நைஸா வீட்டுக்கு போங்க. ரோஜா பூ பெருசா மல்லிப்பூ பெருசா இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். ஓய் டேல பார்த்தா மில்க் மாதிரி இருக்க. எது தப்பா நினைச்சுக்காத. இது கான்செப்ட்னா இது, ஃபன்னுனா இதுதான். இப்படி இந்த மாதிரி எழுதணும், இல்லை இதையே எழுதுவோம். இது வரைக்கும் நான் எடுத்த படங்கள்லையே இந்த படம் தான் மாசு. ஏன்பா நீ எடுத்ததே 2 படம் தான், அதில் என்ன இந்த படம் தான் மாசு? லைலா அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தில் கான்செப்டை சின்னதாக வச்சுட்டு காமெடி நிறைய வச்சு எடுக்கலான்னு எடுத்திருக்காங்க. அந்த காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் போய் கிளாமர் அதிகமாக போய் ஏன்டா ஹீரோயினை இவ்வளோ கிளாமராக காட்டுறீங்க, போதுண்டா சாமி கதைக்குள்ளே போங்கடான்னு கதறளவுக்கு பண்ணிட்டாங்க. நைட்டோட நைட்டாக அவை சின்மிகி படத்தையும் ரெமோ படத்தையும் உட்காந்து பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அறக்க பறக்க எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்குது. இந்த படம் கரெக்டாக February 14 அப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். படத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. டேய் அப்பெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சாதாரணமாக சொல்லிடக்கூடாதுரா, இப்போ நான் சொல்கிறேன் பாரு எப்படி சொல்லணுன்னு. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு தெரட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு அக்கா மேக்கப் போடுறத பார்த்துட்டு இவருக்கும் மேக்கப் போடுறதுல ஆர்வம் வந்திருக்கு. ஹீரோவுக்கு மேக்கப் போடுறதுல தான் அதீத காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அம்மா இவனுக்காக ஒரு பியூட்டி பார்லரே வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பியூட்டிஷியனுக்கெல்லாம் படிப்பு இருக்காமே, என்ன படிப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் படிப்பு வேற இருக்கா? நம்ம ஹீரோ படிக்காமையே பியூட்டி பார்லர் வச்சு பெரிய ஆர்டிஸ்டா மாறிட்டாரு. ஏன்டா பியூட்டி பார்லர்ல ஏன்டா பிரச்சனை வரப்போகுது? கிளுகிழுப்பா இருந்துட்டு போவியா? ஏரியால இருக்கிற எல்லா ஹஸ்பண்டும் மீட்டிங்கை போட்டு நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஒய்டா வாழ்க்கையோட பாதி காசு அந்த சோனுக்கே போகுதுடா. சோனு மாதிரி மென்மையா பிடிக்க மாட்டியான்னு கேக்குறா. பியூட்டி பார்லர் வச்சு நடத்தினா கூட பிரச்சனைலாம் வரும் போலையே. நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு அசாசின் அசைன் பண்ணி போ எங்க பேர் வரா முடிச்சுட்டு வா. யாருடா அந்த சோனு? லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறவர் சார். ஏண்டா இவனுக்கு இல்லாமடா லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஒரு கல்யாணம்னா அக்கா வந்து ஆன்ட்டின்னு சொல்லு. எது கல்யாணம் ஆனால ஆன்ட்டியாடா உங்களுக்கு? உங்கள் வயசு என்னன்னா பார்க்க மாட்டீங்களாடா? சரி அந்த அக்கா வந்து என்ன பிஸ்னஸ் ஒரே டல்லுப்பா, எனக்கு ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணுறியான்னு கேட்குது. ஏக்கா என் ஃபோட்டோவை என்ன டப்பாவில் வைக்கா, பிஸ்னஸ் பிச்சுக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேடா அம்பி, சி தம்பி. உடனே 2 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாரு. பெரிய மனசு சார் உங்களுக்கு. இன்னொரு அக்கா வந்து இதையாவது ஆன்ட்டின்னு சொல்லு. டே நீனும் போகலையாடா, போடாந்தாண்ட. அந்த அக்கா வந்து எனக்கு தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் எல்லா சர்வீஸும் பண்ணணுங்குது. காசு கொடுக்கான்னு கேட்டால் நான் எஸ்ஐயோட ஒய்ஃபு தெரியுமில்லங்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம எஸ்ஐயோட ஒரிஜினல் ஒய்ஃபுக்கு ஃபோனை போட்டு வர வச்சிடறாரு. 2 பேத்துக்கும் மூட்டி விட்டு அங்கே ஒரே ஃபைட்டு. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டருக்கு நடிக்கவும் தெரியாது. சரி நடிக்காம இருந்தா கேட்கவும் கேட்காது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அட அந்த ஊர் திவாகரா இருக்கும்பா. அந்த கேரக்டர்கிட்ட போயிட்டு நம்ம எஸ்ஐ வம்பிழுத்துட்டு வந்துருவாரு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. எஸ்ஐயோட ஒய்ஃபுக்கும் கீப்புக்கும் மூட்டி விட்டதுனால எஸ்ஐக்கும் நம்ம சோனுக்கும் பகையாகி போயிடும். உனக்கு எனக்கும் பகதான். இன்னொரு கேரக்டர், இது வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர்னு வச்சுக்கலாம். அவங்க அப்பா அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. சிரஞ்சீவி பட ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் படத்தெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லு, அவரு கேட்ட மாதிரி பொண்ணு கிடைக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இருந்தா சிரஞ்சீவி நடிக்கிறாரு. அடா அவரு அவ்வளோ ஓல்டு பீஸுங்க. ஹீரோ ஒரு நாள் பைக் ஓட்டி போகும்போது ஹீரோயினை நோக்குறார். ஹீரோயினை பார்த்த வெறியில அவனுங்களோட ஃபைட் எல்லாம் போடுறாரு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். நம்ம ஹீரோயினை பார்த்ததுலேருந்து ஒரே பியார் பிரேமா காதல்னு சுற்றிட்டு இருக்காரு. எவனோ நம்ம ஹீரோவை விட சூப்பராக மேக்கப் போட்டிருக்கான் பாரு, ஹீரோவே பார்த்து விழுந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஜிம்மு வச்சு நடத்துறாங்க. இதை பாடுற காம்பினேஷனை ஹீரோயின் பசங்களுக்கு ஜிம் வச்சு நடத்துறாங்க, ஹீரோ பொண்ணுங்களுக்கு பியூட்டி பார்லர் நடத்துறாரு. அதான் இல்லை, ஹீரோயின் நடத்துறது லேடிஸ் ஜிம்மு. அப்போ 2 பேருமே லேடிஸ்க்கு தான் சர்வீஸ் பண்ணுறாங்களா? நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான லேடிஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஜிம்மிலையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எக்ஸசைஸ் இல்ல, வார்ம்-அப். சாரி மாப்ள. டேய்
பாத்திர ஹெட்லைட் எங்கிட்ட போகுது. நான் உன்னை 5 மணிக்கு வர சொன்னா நீ 6 மணிக்கு வந்திருக்க. போய் இந்த கிரவுண்டையே 5 ரவுண்ட் அடிச்சுட்டு வா. எனக்கு ஒரு சந்தேகங்க, ஒருவேளை ஹீரோயின் காலையில் 5 மணிக்கு வர சொல்லியிருந்தா 5 மணிக்கு இருட்டாக இருந்திருக்கும், 6 மணிக்கு வெளிச்சமாக இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு சொல்லியிருந்தா 5 மணிக்கு வெளிச்சம் வந்திருக்கும், 6 மணிக்கு இருட்டா இருக்கும். அது எப்படி இங்க எல்லா டைமுமே வெளிச்சமாவே இருக்கு? போய் அடிச்சிட்டு வா. என்னங்கய்யா? போய் அடிச்சிட்டு வா. அடிச்சிட்டு வா. இங்க பாருப்பா தம்பி, உன்னால ஓட முடியாது, மூச்சு வாங்கும், உனக்கெல்லாம் ஸ்டாமினாவே சுத்தமா இல்லைன்னு ஹீரோயின் வெறுப்பேத்தினதும் ஹீரோயினை தூக்கி தலைமையில வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஷாட்டை எதுக்காக வைக்கணும்? ஏய், அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நீ எதுக்கு எடுத்து வச்ச? ஹீரோ ஓடி வந்தாரு, ஹீரோயின் மேலே உட்காந்துட்டு வந்தாங்க, இவங்களுக்கே மூச்சு வாங்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் குளிக்கிறாங்க. அதெல்லாம் போட்டு காட்ட முடியாதுங்க, அதெல்லாம் போட்டு காட்ட முடியாது. அது எப்படி போட்டு காட்டுறது? சூடு தண்ணினா சில்லான தண்ணியில தான் குளிக்கணும். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே லவ் ஆயிடுச்சு. ஏய் ஒரு நிமிஷம், இது ஸ்பூஃப் படம் தானே? அட இல்லைப்பா, எங்கேயும் ஸ்பூஃப் படம்லாம் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு சாங் வரும் பாருங்க. என்ன அழகு! ஹீரோ ஒரு ஆயில் கம்பெனிக்கு ஐடியா கொடுத்தாரு இல்லையா, அந்த ஐடியா பிச்சுக்கிட்டு போகுதான். ஹீரோ கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து என் பொண்ணுக்கு சூப்பராக ஒரு மேக்கப்பை போட்டு கொடுப்பான்னு கேட்குறாங்க. இவர் பார்த்தோமா கண்ட கருமத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். அந்த சமயத்தில் சிரஞ்சீவி பட ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருந்த நம்ம வில்லன் ஆளுங்களை அனுப்பி அட்டாக் பண்ணுறான். ஹீரோவை அடிக்கலான்னு வந்த வில்லன் ஹீரோ புதுசா மேக்கப் போட்ட பொண்ணை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதான் உங்க பொண்ணு? இது என் பொண்ணா? ஆமா, மேக்கப் போட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு மாதிரி தெரியலையம்மா அது? உங்க பொண்ணே இல்லையே, மாடல் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணைய பேசி கல்யாணமும் பண்ணிட்டான். மொதராத்திரி முடிஞ்சு விடிஞ்சு சாயமெல்லாம் வெளுத்து போச்சு. தங்கச்சி குளிக்குது மாப்பிள, சாயம் வெளுக்குது. தங்கச்சி குளிக்குது, சாயம் வெளுக்குதா? என்னங்க தங்கச்சி குளிக்குன்னு சொன்னீங்க, வேலைக்கார குட்டி வந்துருக்கு. யார் நீ? நான் தாங்க சுந்தரி. பொண்ணுக்கு மேக்கப் போட்டு ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டான்னு சோனு மேல காண்டாயிட்டாரு நம்ம வில்லன். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃபேஸை போட்டு பிச்சுக்கிட்டு ஒரு எண்ணெய் கம்பெனி போனுச்சு இல்லையா, அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனின்னு தெரிய வருது. இந்த சமயத்துல ஹீரோ வெளியே போனா டேஞ்சரஸ், ஆனா ஹீரோ வெளியே போகணும், அவர் ஒரு இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஹீரோ அவருக்கு அவரே மேக்கப்பை போட்டு ஒரு லேடியா மாறிட்டாரு. நம்ம வில்லன் ஹீரோவை லேடி கெட்டப்ல பார்த்து விழுந்துருவான். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அம்மா, செருப்பு பிஞ்சிருண்டா அவனே. அத்தை, அப்படி சொல்ற பொண்ணை ஒரு தடவை பாருங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணத்தை பத்தி யோசிங்க. அடாடா, இவ்வளோ தங்கமான பிள்ளையா இருக்கேடா, உனக்கு என்னடா கேடு வந்துச்சு? நம்ம ஹீரோவை லேடி கெட்டப்ல பார்த்து இந்த போலீஸ்காரனும் மயங்கிடுறான். காருக்குள்ளவா கொஞ்ச நேரம் காதலிக்கலான்னு கூப்பிடுறான். வெளியே வந்து பார்த்தா நம்ம வில்லங்காரன் நிக்கிறான். நீ போடுமா பெர்ஃபார்மன்ஸ. கார்ல ஏறின அப்புறம் என் கையை பிடிச்சி என்னென்னமோ பண்ணாரு, என்னால முடியல. இப்போ நம்ம வில்லனுக்கும் எஸ்ஐக்கும் பகையாயிருச்சு. உனக்கு எனக்கும் பகதான். இது ஒரு செம்ம கான்செப்ட். வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் டூயட் சாங்கு. இப்போ வில்லனுக்கு ஒரு வில்லன் இருப்பான், அவனை பகை பண்ணி வச்சிருப்பான். அவன் ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்து லைலாவை பதம் பார்க்கலாம்னு நினைக்கிறான். ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைலாவா போய் நம்ம எஸ்ஐ கிட்ட எல்லா உண்மையும் போட்டு வாங்கிட்டு இருக்காரு. இவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த எண்ணெய் கடைக்காரன் தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அதுல சோனுவை மாட்டி விடுற பிளான் என்னது? அப்புறம் கிளைமேக்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம வில்லன் ஹீரோவை கடத்திக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண பார்க்குறான். அந்த இடத்துக்கு நம்ம எஸ்ஐ வந்து ஃபைட் பண்றாரு. உங்க ரெண்டு பேருக்கு அறிவில்ல, யாருக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க? அங்க பாருங்க. நிறைய பேர் வந்து என் மேலே காண்டா இருப்பீங்க, ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணை கிரிட்டிசிசம் பண்ணுறானுங்க இந்த படத்தில், அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லி அப்படின்னு. அதுக்கான காரணம் நான் இப்போ சொல்கிறேன். லைலா பொண்ணே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்க போவான் வில்லன். அப்போ அவனோட பொண்டாட்டி வந்து நீங்கள் ஏங்க சாகணும், லைலா இல்லைன்னா என்ன, வேற பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பமே மனம் திருந்தி போயிடும். ஆனால் நமக்கு அருமையான மருமக கிடைச்சிருக்காப்பா, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. டேய், அழகுன்றது தோற்றத்துலேயோ கலர்லேயோ இல்லைடா, அது மனசில் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த நடிக்க தெரியாத கேரக்டர் ப்ரூவ் பண்ணி படத்தையும் முடிச்சிருவாங்க. இந்த படம் காமெடி படம்னு சொன்னேனே, உனக்கே சிரிப்பு வரல? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டு அந்த மெசேஜை கொஞ்சம் காமெடியாக கன்வே பண்ணலான்னு ட்ரை பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போய் அந்த மெசேஜ் யாருமே கண்டுக்காம போய் படத்தை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ண கிரிஞ்சில் மெசேஜ் மறைஞ்சு போச்சுடா. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ரொம்ப நல்லா இருக்குன்ற மீட்டரும் இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மீட்டரும் இல்லை. பார்க்குறப்ப ஒரு சலிப்பு, ஏன்டா அதை பார்க்குறோன்ற ஒரு நினப்பு இதெல்லாம் இருந்துச்சு. சரி, நான் உங்களை அடுத்த ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.